அதிகாரம் 10. அமிர்தவல்லியின் நடவடிக்கைகளால் அவளுக்கு தன்மேல் விருப்பமில்லை என்று ஜெகநாதன் மனதில் தோன்றியிருந்தது. அதனால் தன் அத்தைக்குரிய சங்கதிகளை கேட்டதும் அது மெய்யாகவே இருக்கும் என்று நம்பினான். பிறகு தன் தாய் கூறியதை கேட்டதும் அதெல்லாம் பொய், அமிர்தவல்லி நாணத்தால் அப்படி நடக்கிறாள், பழக பழக நமது எண்ணம் நிறைவேறிவிடும் என்று எண்ணிக்கொண்டான். பத்மாவதி அம்மாள், நீ எப்படியாவது ஜெகநாதன் மேல் காதலுடையவளாகவே காட்டிக்கொண்டு அவன் தன் காதலை வெளியிடும்போது மறுத்து கூறாமல் அவனை மனம் புரிய சம்மதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தாள். அமிர்தவல்லிக்கு அது எல்லளவும் பிரியமில்லை. ஜெகநாதன் மேல் அவளுக்கு வெறுப்பாகவே இருந்தது. ஆனால் எப்போதும் தாய்க்கு கீழ்ப்படிந்தே நடக்கும் வழக்கமுடையவள் ஆதலால் இப்போதும் அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டாள். ஆனால் அவள் மனதில் அது முதல் அதிகமான துயரம் குடிகொண்டது. வெளிக்கு ஜெகநாதனிடம் முன்னிலும் சற்று அதிக கடுகடுப்பாகவே நடந்து வந்தாள். ஒரு நாள் ஜெகநாதனும் அமிர்தவல்லியும் உழவ சென்றபோது ஜெகநாதன் அவளை தேவராஜு பிள்ளை வீட்டின் திக்கே அழைத்து சென்றான். ஜெகநாதன் கூறுவதற்கெல்லாம் அவள் தலையசைத்து கொண்டே வந்தாளன்றி மனம் ஒப்பி தானாக ஒன்றும் பேசவில்லை. கடைசியில் தூரத்தில் ஒரு தனி வீட்டை கண்டபோது அது யார் வீடு என்றாள். ஜெகநாதன் அச்சந்தர்ப்பத்தில் கெட்ட நடத்தைகளை தான் மிகவும் வெறுக்கிற பரம யோகியன் என்று அமிர்தவல்லிக்கு காட்டிக்கொள்ள விரும்பி, அதுதான் என் தந்தையின் காரிஸ்தனாகிய தேவராஜு பிள்ளையின் வீடு, அவன் மிக்க கெட்ட நடத்தை உடையவனாகிவிட்டான், மனைவியை தனியே வீட்டில் விட்டுவிட்டு இரவு 10 மணி 12 மணி வரையில் ஹோட்டலில் குடித்து கொண்டிருக்கிறானாம். அவன் நடவடிக்கை என் தந்தைக்கு தெரியுமோ தெரியாதோ, அதை பற்றி அவரிடம் பேச வேண்டும். அவன் மனைவியும் யோகியமானவள் அல்ல. அளவு மீறி மிக்க பட்டோபமாக உடுத்திக்கொள்வதும் தாசியைப் போல மினுக்கிக் கொண்டு எங்கு வேண்டுமாயினும் திரிவதும் கணவனுக்கு தெரியாமல் பெருந்தொகைகளுக்கு உடுப்புகள் முதலியவைகளை வாங்கி விடுவதும் எந்நேரமும் அவனோடு சண்டை பிடிப்பதுமாக இருக்கிறாள் என்று கூறும்போது, அமிர்தவல்லி, அவன் மனைவி அப்படி நடப்பதானால் பாவம், அவன் விஷயத்தில் கொஞ்சம் இரக்கம் காட்ட வேண்டியதுதான். அவனை பற்றி உமது தந்தையிடம் அவசரப்பட்டு கூறுவது சரியல்ல என்றாள். ஜெகநாதன், உனது பிரியம் அப்படி இருந்தால் அவனை மன்னிக்க தடையேதுமே இல்லை. உன் பிரியம் எவ்விஷயத்தில் அப்படி இருக்கிறதோ அப்படியே முழுவதும் நடக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றாள். அமிர்தவல்லி நாணத்தோடு பேசாமல் நடந்தாள். அச்சமயம் இவர்கள் எதிரில் ஒரு பெண் மிக்க பட்டோபடமாக உடுத்திக்கொண்டு நாணம் என்பதே இன்றி ஆடம்பரத்தோடு டம்பமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். ஜெகநாதன் அவள் தேவராஜ பிள்ளையின் மனைவி என்று தெரிந்து கொண்டான். உடனே திரும்பிவிடலாம் என்று எண்ணினான். சற்றென்று அப்படி திரும்பினால் அமிர்தவல்லி சந்தேகப்படுவாள் என்று அஞ்சினாள். அடடா, நாம் என்ன முட்டாள்தனமாக இத்திக்கே வந்தோம் என்று வருத்தமடைந்தான். அதற்குள் தேவராஜ பிள்ளையின் மனைவி இவர்கள் அருகில் வந்து விட்டாள். அவள் ஜெகநாதனை நோக்கி, தாங்கள் சேமந்தானா? என்னை இந்த அம்மாளுக்கு அறிமுகமாக்கி வையுங்கள். இந்த அம்மாள் மிகவும் நல்லவர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் வீழ்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டு அவன் கரத்தை பிடித்து குலுக்கினாள். அவனால் நிராகரிக்க கூடவில்லை. அவன் அவளை நோக்கி, அமிர்தவல்லியும் அவர்கள் தாயாரும் கொஞ்ச காலம் எங்கள் வீட்டில் வந்திருக்க விரும்பியுள்ளார்கள். ஆகையால் புதிதாக யாரோடும் அறிமுகமாக அவர்களுக்கு பிரியமில்லை. நாங்கள் வீட்டிற்கு திரும்புகிறோம் என்று கூறிவிட்டு அமிர்தவல்லியை இட்டுக்கொண்டு திரும்பிவிட்டான். இப்போது நடந்த விஷயங்களால் அமிர்தவல்லியின் மனதில் ஏதாவது சந்தேகம் உண்டாயிருக்குமா என்று மட்டும் அவனுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. ஆகையால் பக்குவமாக ஏதாவது கூற வேண்டுமென்று எண்ணி, பார்த்தாயா, நாட்டுப்புறவாசிகளில் எவ்வளவு நாகரிக குறைவானவர்களும் முரட்டு குணமுடையவர்களாகவும் இருக்கிறார்கள். அவள் எங்கள் நிலத்தில் பயிரிடும் ஒரு செல்வந்தனான குடியானவன் மனைவி. அவள் அந்த தேவராஜ பிள்ளையின் வீட்டிற்குத்தான் போகிறாள் என்று நினைக்கிறேன் என்றான். அமிர்தவல்லி, தாங்கள் கூறிய தேவராஜ பிள்ளையின் மனைவியே அவள் என்றல்லவா நான் எண்ணியிருந்தேன். ஐயோ கடவுளே, சேச்ச, அவளல்ல. என்ன, நம்மிடத்தில் வேலை செய்பவன் மனைவியாவது அவ்வளவு பழக்கமானவள் போல பேசுவதாவது? அவள் மிக்க பழக்கமுடையவள் போலத்தான் நடந்து கொண்டாள் என்று அமிர்தவல்லி கூறினாள். ஜெகநாதன், ஆனால் நம்மிடம் இருக்கிற விவசாயிகள் சிலர் பெருந்தன்மையும் மதிப்பும் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் ஒவ்வொரு சமயம் நாம் கொஞ்சம் சிநேகபாவமாகவே நடக்க வேண்டியதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் இக்கல்வியில்லாத ஜனங்கள் நாம் அவர்களை அதிக கேவலமாக நடத்துவதாக எண்ணிக்கொள்வார்கள் என்றான். இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டே போகையில் அவ்வூர் குருவானவர் ஒரு பக்கம் இருந்து அங்கு வந்தவர் இவர்களை கண்டு, நீங்களா? அடடா, இவ்வூர் மிகவும் கெட்டுப்போய்விட்டது. இந்த பக்கமாக இருந்து ஒரு பெண் போகிறாள், அவர்களை கண்டீர்கள் அல்லவா? அவள் உடுப்பையும் அவள் டம்பாகரமான நடத்தையும் கண்டீர்களா? அதை பற்றி நான் நாளை தினம் கோயிலில் பகிரங்கமாக தண்டனை செய்ய எண்ணியிருக்கிறேன் என்பதற்குள் ஜெகநாதன், என்னடா இவன் சனியன் போல வந்தான், நம் பொய்யை வெளியாக்கி விடுவான் போலிருக்கிறதே என்று 2-3 தரம் அச்சம்பாஷணையை மாற்றி வேறு ஏதோ பேச பார்த்தான். குருவோ அதை விட்டவர் போல அல்ல. அவர் அமிர்தவல்லியை நோக்கி, ஏனம்மா, நான் கூறுவது நியாயம்தானே? இப்படிப்பட்ட விஷயத்தை கண்டு நான் பேசாமல் இருந்து விடுவது நீதியாகுமா என்றார். அமிர்தவல்லி, அவர்கள் மிக்க நல்லவர்கள் என்று இவர் கூறுகிறாரே,
குரு மிக்க வியப்படைந்து, யார் கூறியது? அவர்கள் நல்லவர்களா? தேவராஜ பிள்ளையின் மனைவி சங்கதி ஊர் முழுவதும் தெரியுமே. அமிர்தவல்லி, அவர் தேவராஜ பிள்ளையின் மனைவி அல்லவாமே. குரு, யார் கூறியது? நான் தான் இப்போது நன்றாக பார்த்தேனே. அவளேதான், வேறு யாரும் அல்ல. ஜெகநாதன், நான் அவள் ரொட்டி கடைக்காரன் மனைவி என்றல்லவா எண்ணியிருந்தேன் என்றான். குரு, அவள் இறந்து போய் 1 வருடமாகிறதென்று உனக்கு நன்றாக தெரியுமே. ஜெகநாதனால் அதற்கு மேல் ஒன்றும் பேசவே முடியவில்லை. அப்படியானால் இதில் ஏதோ தவறு இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அமிர்தவல்லியை நோக்கி, இன்னும் நடந்தால் உனக்கு இளைப்புண்டாகும் என்று கூறினான். அவனுக்கு மிக்க வெட்கமும் துயரமும் உண்டாகிவிட்டது. இருவரும் வீட்டிற்கு சென்றதும் அமிர்தவல்லி தன் தாயாரிடம் நடந்த சங்கதிகளை கூறினாள். ஜெகநாதன் அவள் தேவராஜ பிள்ளையின் மனைவி அல்லவென்று பொய் கூறியதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என்றும், ஜெகநாதனுக்கும் அவளுக்கும் அதிக நெருக்கமான சிநேகம் இருக்க வேண்டுமென்றும் அவள் மனதில் பட்டது. அவள் கூறியதை கேட்ட அவள் தாயார் ஒருவிதமாக தேர்தல் கூறி, நீ இதையெல்லாம் கவனிக்க வேண்டாம். அவன் அவளை உன்னிடம் பேசாமல் தடை செய்ததினால் அவன் உன் விஷயத்தில் தக்க மரியாதை வைத்திருக்கிறான் என்று நன்றாக தெரிகிறதல்லவா. இதனால் அவனுடைய நடத்தை நேர்மையானதென்றே நாம் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது என்று கூறினாள். அவள் அப்படி கூறினும் அமிர்தவல்லிக்கு முன்னிருந்ததை விட அவன் மேல் அதிக வெறுப்பே உண்டாகிவிட்டது. ஜெகநாதன் மறுநாள் மாலை புறப்பட்டு தனியே உழவச் சென்றவன் தேவராஜ பிள்ளையின் வீட்டின் திக்கை நோக்கி சென்றான். அவன் கதவை தட்டியதும் தோழி வந்து கதவை திறந்தாள். தேவராஜ பிள்ளை அச்சமயம் வழக்கம் போல வீட்டில் இல்லை. அவன் மனைவி ஜெகநாதனை கண்டதும் மிக்க கோபமாகவும் வெறுப்போடும் இருப்பது போல நடித்தாள். ஆனால் அச்சமயம் அவள் தன் உயர்ந்த உடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டிருந்தாள். ஏனெனில் அவள் ஜெகநாதன் எப்படியும் வருவான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். ஜெகநாதன் அவளுக்கு தாராளமாக முகஸ்துதி கூறி, நீ அதை மறந்துவிடு, உனக்கு உலக அனுபவம் நன்றாக தெரியும், ஆகையால் நான் நேற்று அம்மாதிரி நடந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று உனக்கு நன்றாக தெரியும் என்றான். ஆமாம் ஆமாம், நீ அமிர்தவல்லியை மனம் புரிந்து கொள்ளவிருக்கிறாய். உனக்கு அவள் மேல் காதல் இருக்கிறது. அவள் நீ நெடுநேரமாக எங்கோ போய்விட்டாய் என்று கோபித்துக் கொள்வாள். ஆகையால் சீக்கிரம் அவளிடம் போ என கூறினாள். ஜெகநாதன், நீ அப்படி கூறுவது தவறு. நான் அவளை மனம் புரிந்து கொள்ள எண்ணியிருப்பது மெய்யே ஆயினும் அவள் மேலிருக்கும் காதல் பூரணமான காதல் அல்ல. உண்மையாகத்தான் கூறுகிறேன். அம்மாது, அது மெய்யானால் உனக்கு யார் மேலும் காதலே இல்லை. அப்படியல்ல, நீ அவ்வளவு தூரம் பேசிய வரையில் உண்மையை கூறிவிடுகிறேன். எனக்கு உண்மையில்தான் காதல் இருக்கிறது. அக்காதலே மெய்யான காதல். இது பொய். நேற்று நீ நடந்து கொண்ட மாதிரிக்கு இம்மாதிரி என்று பேசுவது எனக்கே மிக்க வியப்பாக இருக்கிறது. என்னிடம் மெய்யாக காதல் இருந்தால் நீ அப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டாய். அப்படி நினைக்காதே. எனக்கு உன் மேலிருக்கும் காதல் தான் மெய்யான காதல் என்று கூறிக்கொண்டே ஆலிங்கானம் செய்து கொண்டான். அச்சமயம் தோழி திடீரென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். அவள் கையில் ஒரு தட்டில் சில சிற்றுண்டிகளையும் காப்பியையும் எடுத்துக்கொண்டு வந்தாள். அவள் நடந்த சங்கதியை நன்றாக பார்த்தாலும் ஒன்றையும் காணாதவள் போல மிக்க நிதானமாக கொண்டு வந்த பண்டங்களை மேசை மேலே வைத்துவிட்டு, அம்மா, இன்னும் ஏதாவது வேண்டுமோ என்றாள். தோழி வெளியில் சென்றதும் அம்மாது ஜெகநாதனை நோக்கி, இவள் மிக்க புத்திசாலிதான். எதை பார்த்தாலும் பாராதவள் போலவே இருந்து விடுவாளாயினும் இவள் இப்படிப்பட்ட சமயத்தில் வந்து பார்த்தது என் மனதிற்கு சரியாக இல்லை என்றாள். ஜெகநாதன், அதை பற்றி நீ பயப்பட வேண்டாம். நான் அவளுக்கு தாராளமாக பணம் கொடுக்கிறேன். அந்தோ, நான் முட்டாள்தனமாக இப்படி நடந்து கொண்டேன். நீ தயவு செய்து உடனே இதை விட்டு போய்விடு என கூறினாள். ஜெகநாதன் தன்னால் கூடிய தந்திர சாமர்த்தியம் அனைத்தும் செய்தும் அவள் ஒரே பிடிவாதமாக கூறியதோடு, நான் மறுபடியும் உனக்கு கடிதம் எழுதுகிறேன், அன்றைக்கு வா என்றாள். ஜெகநாதன் வேறு வழியின்றி அப்படியே ஒப்புக்கொண்டு தோழிக்கு 2 சவரன் கொடுத்துவிட்டு தன் மாளிகைக்கு சென்றான். போகும்போது ஜெகநாதன் தன் காதலியை நோக்கி, நான் ஒரு நிபந்தனையின் மேல்தான் போவேன். அதாவது, நான் உனக்கு சில சாமான்கள் பரிசாக அனுப்புகிறேன். அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளை மாலை வரும் தபால் வண்டியில் ஒரு சிப்பம் வரும். அதை ஹோட்டல்காரனிடம் நீ வந்து மட்டும் கேட்கும்படி வைத்திருக்கும்படியாக நான் ஏற்பாடு செய்கிறேன். நீ மாலை உன்னுடைய தோழியை அனுப்பி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். அவளும் அதற்கு சம்மதித்தாள். ஜெகநாதன் மறுநாட் காலையில் தான் ஒரு வேலையாக மங்காபுரம் போய் வருவதாக தன் தாய் தந்தையரிடம் கூறிவிட்டு சென்று அங்குள்ள கடைகளில் நல்ல விலையுயர்ந்த ஒரு பட்டு சேலையும் 2 மோதிரங்களும் இன்னும் சில சாமான்களும் வாங்கி கொண்டு ஒரு சிப்பமாக கட்டி தேவராஜ பிள்ளையின் மனைவிக்கென்று மேல் விலாசம் எழுதி ஆலம்பட்டி ஹோட்டலில் வந்து கேட்கு மட்டும் வைக்க வேண்டும் என்று சொல்லி தபால் வண்டியில் அனுப்பிவிட்டு வந்து விட்டான். அந்த சிப்பம் அவ்வாறே அன்று மாலை ஆலம்பட்டி ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தது. தேவராஜன் மனைவி தன் தோழியை அனுப்பி அதை வாங்கி கொண்டாள். அதை கண்டதும் அவளுக்கு மிக்க சந்தோஷம் உண்டாயிற்று. அவளுக்கு உண்மையில் ஜெகநாதன் மேல் காதல் இருந்தது. ஆயினும் நாம் நமது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று மனம் பொறுத்து கொண்டு அன்று அவனை அனுப்பிவிட்டாள். பிறகு வீட்டில் தன் கணவனது வெறுப்பான நடையை காணும் தோறும் அவள் மனம் ஜெகநாதனிடம் சென்றது. இப்போது அவன் வராமல் இருந்ததினாலேயே அவன் மேலிருந்த காதல் அதிகமானது. 2 வாரங்கள் வரையில் பார்த்தாள். அவன் வரவில்லை.
அதன் பிறகு ஒரு நாள் ஒரு சீட்டு எழுதி தன் தோழியிடம் கொடுத்து, ஜெகநாதன் மாளிகையில் உள்ள வேலைக்காரரில் யாரையோ காண சென்றவள் போல நடித்து கொண்டிருந்து சமயம் பார்த்து அவன் கையிலேயே அதை கொடுத்துவிட்டு பதில் தெரிந்து வரும்படி அனுப்பினாள். ஜெகநாதன் தோழிக்கு தாராளமாக பணம் கொடுப்பான். அதனால் தோழி நமது ரகசியத்தை வெளியிட மாட்டாள் என்று அவள் எண்ணியிருந்தாள். தோழி திரும்பி வந்து ஜெகநாதன் இரவு 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள்ளாக வருவதாக கூறிய போது தேவராஜன் மனைவி, அடடா, என்ன முட்டாள்தனமான வேலை செய்துவிட்டோம் என்று மனஸ்தாபமடைந்தாள். ஆயினும் மிஞ்சிவிட்ட காரியத்திற்கு என்ன செய்வது என்று பேசாமல் இருந்தாள். ஒவ்வொரு சமயத்தில் தன் ரகசியங்கள் தோழிக்கு இவ்வளவு தூரம் தெரிந்துவிட்டது என்று அவளுடைய மனதிற்கு வேதனையாகவே இருந்தது. அன்றிரவு 8:30 மணிக்கு ஜெகநாதன் அங்கு வந்தான். தேவராஜ பிள்ளை வழக்கம் போல வீட்டில் இல்லை. அவன் மனைவி மிக்க உயர்ந்த உடை அணிந்து கொண்டு தன் தேகத்தை நன்றாக அலங்கரித்து கொண்டிருந்தாள். அவள் ஜெகநாதை கொண்டதும், நீ இப்போது என்னை கெட்டவள் என்று நினைப்பாய் என்றாள். சேச்ச, ஒரு காலம் இல்லை. நீ நினைப்பது தவறு. அதற்கு மாறாக இன்று நீ அக்கடிதத்தை அனுப்பியதற்காக நான் எவ்வளவோ ஆனந்தமடைந்தேன். இன்று நீ என்றும் இல்லாத அவ்வளவு அழகாக இருக்கிறாய். நான் கூறுவது முகஸ்துதி என்று நினைக்காதே. மேலும் ஒரு பெண்ணின் கணவன் அவளிடம் அன்பாக நடந்து கொள்ளாத போது அவள் தன் அன்பை தன்னிடம் அன்பு காட்டும் வேறொருவரிடம் செலுத்த வேண்டியது சுபாவமே. இது ஒருபோதும் குற்றமாகாது என்றான். அப்படியானால் உனக்கு என்மேல் அன்பு இருக்கிறதா? அது என்ன அப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாய்? உண்மையில் நான் உன்மேல் காதல் கொண்டிருப்பது உனக்கு தெரியாதா? நீ அந்த சீட்டை அனுப்பியதும் நான் வந்ததால் அது தெரியவில்லையா? இருக்கலாம். ஏனெனில் நான் வீட்டில் கொஞ்சம் கூட சந்தோஷமில்லாமல் இருப்பதால் உனக்கு என்மேல் கொஞ்சம் இரக்கம் இருக்கலாம். ஆனால் நீ அந்த செல்வவதியின் பெண் மேல்தானே காதல் கொண்டிருக்கிறாய். நான் அமிர்தவல்லியை மனம் புரிய நிற்பது நிஜமே. ஆனால் மெய்யான காதல் என்பது உன்மேல்தான் இருக்கிறது. உனக்கு கல்யாணமாகாமல் இருந்தால் உண்மையாகவே நான் உன்னை மணந்து கொண்டிருப்பேன். மெய்யாக கூறுகிறேன் என்று கூறிக்கொண்டே அவளை ஆலிங்கானம் செய்து கொண்டாள். அதே சமயம் அவர்கள் இருந்த அறையின் கதவு திறக்கப்பட்டதும் தோழி உள்ளே வந்தாள். தேவராஜன் மனைவி திடுக்கிட்டு அலறி ஜெகநாதன் ஆலிங்கனத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு எட்டப் போய்விட்டாள். ஜெகநாதனும் பயமடைந்தான். தோழியோ எல்லாம் பார்த்தும் ஒன்றையும் காணாதவள் போல, அம்மா, உணவு தயார் செய்யட்டுமா என்றாள். ஜெகநாதன் அவளை எட்ட அழைத்துச் சென்று 2-3 சவரன்களை அவள் கையில் கொடுத்து, நீ சங்கதிகளை யாரிடமும் கூறாமல் இருப்பாய் என்று நம்புகிறேன் என்று தந்திரமாக கூறினான். ஜெகநாதன் அவ்வாறு கூறிக்கொண்டே இருக்கையில் தேவராஜன் மனைவி பித்தம் பிடித்தவள் போல எழுந்து அந்த அறையை விட்டு வெளியில் சென்றாள். தோழியும் பின்னால் சென்றாள். ஜெகநாதன் 1/2 மணி நேரம் அவள் வருவாள் என்று நம்பிக்கொண்டிருந்தான். கடைசியில் தோழி அவனிடம் வந்து, அந்த அம்மாள் இன்று இங்கே வரமாட்டார்களாம். தயவு செய்து தங்களை சீக்கிரம் மாளிகைக்கு செல்லும்படி வேண்டிக் கொண்டதாக கூற சொன்னார்கள் என்றாள். ஜெகநாதன், பேஷ், இதுவும் நல்ல வேடிக்கையே. நான் எங்கும் இந்த மாதிரி மூடத்தனத்தை கண்டே இல்லை என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். வழியில், அவள் நம்மேல் காதல் கொண்டுதான் இருக்கிறாள். கொஞ்சம் அச்சம் இருக்கிறது. ஆயினும் நாம் எப்படியும் ஜெயமடையலாம் என்று மனதை தைரியப்படுத்தி கொண்டே தன் மாளிகைக்கு சென்றான். மறுநாட்காலை ஜெகநாதனுடைய மாளிகையில் அவனும் அவனுடைய பெற்றோரும் அத்தையும் அமிர்தவல்லியும் அவள் தாயும் யாவரும் உணவு செய்து கொண்டிருந்தார்கள். அச்சமயம் ஒரு வேலைக்காரன் வந்து தபாலில் வந்த கடிதங்களையும் பத்திரிகைகளையும் ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்து பிரபுவிடம் கொடுத்தான். பிரபு அக்கடிதங்களை எல்லாம் பின்னால் வாசிக்க வைத்துவிட்டு பத்திரிகையை மட்டும் பிரித்து வாசிக்கத் தொடங்கினார். கடைசியில் அதிலும் ஒரு விசேஷமும் இல்லை என்று வெறுப்பாக கூறினார். அச்சமயம் அக்கிராமத்திலுள்ள குரு அங்கு வந்தார். அவரை கண்டதும் யாவரும் அவர் ஏதோ விசேஷமான சமாசாரம் கொண்டு வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார்கள். யாவரும் அவரை நோக்கி, என்ன விசேஷம் என்றார்கள். அடடா, கிராமத்தில் என்ன குழப்பம்! உங்கள் காரிஸ்தனாகிய தேவராஜ பிள்ளை கடந்த இரவு தன் மனைவியை வீட்டை விட்டு துரத்தி விட்டிருக்கிறான். இதை கேட்டதும் யாவரும் மிக்க ஆச்சரியமடைந்தார்கள். ஜெகநாதன் தான் தாகத்திற்கு சாப்பிட எடுத்த பாத்திரத்தை பொத்தென்று கீழே விட்டு விட்டான். இதை ஒருவரும் கவனிக்கவில்லை. ஆனால் மரகதம்மாள் மட்டும் அவனை கவனித்து பார்த்தாள். அது என்ன காரணம்? அவன் ஏன் அப்படி செய்தான்? இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டே இருக்கையில் ஒரு வேலைக்காரன் வந்து ஒரு கடிதத்தை பிரபுவிடம் கொடுத்தான். பிரபு அதை வாசித்து பார்த்ததும், இது என்ன அதிசயமாக இருக்கிறது என்றார். மரகதம்மாள், அது என்ன கடிதம்? வாசி பார்ப்போம் என்றாள். அவர், இது தேவராஜ பிள்ளை எழுதியது. அவன் தன் வேலையை ராஜினாமாவுக்காக இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறான். இதை வாசிக்கிறேன், கேளுங்கள் என்று அடியர் கண்டபடி வாசித்தார். பிரபு அவர்களுக்கு, நான் திடீரென்று தங்கள் வேலையை விட்டுவிட்டு மங்காபுரத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நான் திடீரென்று இப்படி விட்டுவிட்டு செல்வதற்காக மன்னிப்பு கோருகிறேன். தக்க காரணமின்றி நான் இப்போது ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் இன்றே இந்த வீட்டை காலி செய்து விடுகிறேன். ஆகையால் தாங்கள் உடனே எனக்கு பதிலாக வேறொரு ஆளை அமர்த்தி கொள்ள ஏற்பாடு செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு தேவராஜ். இதை வாசித்ததும் யாவரும் பின்னும் வியப்படைந்தார்கள். ஜெகநாதனுக்கு மட்டும் இது நமது நடவடிக்கையால் உண்டான கலகமே என்று வேறில்லை. அந்த தோழி பெண்தான் துரோகம் செய்திருக்கிறாள் என்று மனதில் பட்டது.
அவனுக்கு மனதில் மிகவும் கலவரம் உண்டாகிவிட்டது. அவனுடைய அத்தை மட்டும் அவன் மேலேயே கண்ணாக இருந்தாள். இக்கலகத்தில் இவன் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்று அவளுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அச்சமயம் மரகதம்மாள் தன் தமையனிடமிருந்து பத்திரிகை எடுத்துக்கொண்டு தன் ஆசனத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு அதை வாசிக்கத் தொடங்கினாள். பிரபு, பத்திரிகை இப்படி கொடு, நான் இன்னும் வாசித்து முடிக்கவில்லை என்றாள். அம்மாது, இருக்கட்டும், நான் கொஞ்சம் பார்த்து விடுகிறேன். அதற்குள் நீர் நமது குரு சொல்லும் கிராம சமாசாரங்களை கேளும் என்றாள். பிரபு மறுபடியும் பலதரம் கேட்டும் அம்மாது கொடுக்கவில்லை. பிரபு குருவை நோக்கி, தேவராஜு தன் மனைவியை ஓட்டிவிட்டதற்கு காரணம் ஒன்றுமே தெரியவில்லையோ என்றார். குரு, இன்னும் ஒரு சங்கதியும் தெரியவில்லை. மரகதம்மாள், எல்லாம் போக போகத்தானே தெரியும். பிரபுவின் மனைவி பாவம், இரவில் துரத்திவிடப்பட்டதால் பனியிலும் காற்றிலும் அவள் என்ன அலைச்சல் பட்டிருப்பாளோ. குரு, ஒரு அலைச்சலும் இல்லை. அவள் தன் கணவன் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டதும் நேராக தன் தந்தையின் வீட்டிற்கு போய்விட்டாள். அவர்கள் அதையெல்லாம் அடியோடு அடக்கிவிட எண்ணியிருப்பதாக தெரிகிறது. அச்சமயம் மரகதம்மாள் பத்திரிகையில் ஏதோ ஒரு சங்கதியைக் கண்டு, துரைத்தன சங்கதி ஒன்றையும் காணோம், ஆனால் ஒரு அகால மரணம் என்றதும், பிரபு, அப்படிப்பட்ட சங்கதி வேண்டாம் என்றாள். மரகதம்மாள், பாவம் அந்த வாலிபன், திடீரென்று இருதய வியாதியால் மரணமடைந்தான். அவன் இறந்ததால் யாருக்கென்ன லாபம்? அப்படியல்ல, ஒருவர் இறப்பதால் ஒருவருக்கு லாப நஷ்டம் உண்டாகிறது. அவன் அந்த ஜமீனுக்கு பாத்தியஸ்தனாதலால் அவன் இருந்து போகவே இனி அந்த ஜமீனும் மற்ற ஆஸ்தியும் ரகுபதிக்குத்தான் சொந்தம் என்று பிரசுரம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் ரகுபதி ஜமீன்தாரராகவும் செல்வப்பிரபுவுமாக ஆகிவிட்டான். இச்சங்கதியை கேட்டதும் ஜெகநாதனுக்கு இடி விழுந்த மாதிரியாக இருந்தது. ரகுபதிதான் அமிர்தவல்லியின் காதலன் என்று மரகதம்மாள் கூறியது. அமிர்தவல்லி இதை கேட்டதும் அவள் மனதில் அடக்க முடியாத சந்தோஷமும் வியப்பும் உண்டாகிவிட்டதால் அவள் முகத்தில் ரத்தம் பலமுறை குபில் குபில் என்று ஏறியது. இதையெல்லாம் கண்ட ஜெகநாதனுக்கு அவள் ரகுபதி மேல் காதல் கொண்டிருப்பது உண்மையே என்று தெரிந்துவிட்டது. இக்குறிகளுக்கு பிறகு பிரபு, அவர் மனைவி, அமிர்தவல்லியின் தாயார் யாவருமே அவளை கண்டார்கள். 2 நிமிடங்களில் அமிர்தவல்லி அங்கு உட்கார்ந்திருக்க மனம் பிடிக்காமல் சட்டென்று எழுந்து யாரிடமும் ஒன்றும் கூறாமலேயே தன் அறைக்குள் சென்றாள். அதை கண்ட அவள் தாயும், அமிர்தவல்லி திடீரென்று ஏதோ அசௌக்கியமடைந்தது போல் இருக்கிறது என்று கூறிவிட்டு தானும் அந்த அறையை விட்டு சென்றாள். மரகதம்மாள் ஜெகநாதனை நோக்கி, என்ன ஜெகநாதா, நீ ஏதாவது அவசரப்பட்டு அமிர்தவல்லிக்கு கோபம் வரும்படி என்னவாவது கூறிவிட்டாயோ என்றாள். பிரபுவுக்கு தன் தங்கை ரகுபதியை பற்றிய சமாசாரத்தை வேண்டுமென்றே பகிரங்கமாக படித்து காட்டினாள் என்று நன்றாக தெரியுமாதலால் அவள் மேல் மிக்க கோபம் வந்தது. பிரபுவின் மனைவி தன் கணவன் ஏன் அந்த பத்திரிகையை அவளிடம் கொடுத்தார் என்று அவர் மேல் கோபிக்க எண்ணினாள். மறுபடியும் தன் நாத்தனார் இப்படி செய்ததற்காக அவள் கண்களை பிடுங்கிவிடலாமா என்று எண்ணினாள். கடைசியில், நான் போய் அமிர்தவல்லி எப்படி இருக்கிறாள் என்று பார்த்து வருகிறேன் என்று தன் கணவனிடம் கூறிவிட்டு செல்ல முயன்றாள். பிரபு, வேண்டாம், இப்படிப்பட்ட சமயத்தில் அவள் தாயே அவளுக்கு தக்கபடி உபசாரம் செய்வது நலம் என்றார். இவர்கள் பேசிக்கொண்டிருந்த இக்குழப்பத்தில் ஜெகநாதன் ஜாடையாக எழுந்து வெளியில் போய்விட்டான். அவன் கிராமத்திற்கு சென்று தேவராஜு தன் மனைவியோடு அவனை ஓட்டிவிட்டதை பற்றி வெளியில் என்ன பிரஸ்தாபம் நடக்கிறது என்று பார்ப்பதற்காக சென்றான். அவன் தேவராஜின் வீட்டின் பக்கமாக சென்ற பொழுது அங்கு ஒரு பெரிய வண்டி நின்று கொண்டிருப்பதையும் ஆட்கள் அதில் சாமான்கள் ஏற்றி கொண்டிருப்பதையும் கண்டான். அத்தோழியைக் கண்டு விசாரிக்கலாமா என்று சிந்தித்தான். அப்படி அவளே கலகம் செய்தவளாதலால் அவள் அதை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. இதுவன்றி நாம் அதை பற்றி விசாரித்தால் யாவருக்கும் நம்மளே சந்தேகம் உண்டாகும் என எண்ணிக்கொண்டு பேசாமல் ஹோட்டலுக்கு சென்றான். தோழி வண்டியில் சாமான்கள் ஏற்றப்படுவதை மேல் பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஜெகநாதனை பார்க்கவில்லை. அவன் ஹோட்டலுக்கு சென்று மெதுவாக ஹோட்டல்காரனை விசாரித்தான். அவன் குரு கூறியதற்கு மேல் எந்த ஒரு சங்கதியும் கூறவில்லை. அதன் மேல் ஜெகநாதன் பேசாமல் வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டான். அன்றைய மாலை ரங்கநாதன் பிரபுவின் மாளிகையில் யாவரும் விசனத்தோடையே உணவு செய்தார்கள். ஜெகநாதன் நடந்த சங்கதிகளை பற்றி தன் தாயாரிடம் கலந்து பேசிய போது அந்த சீமாட்டி அவனை நோக்கி, ஒன்றும் பயமில்லை, ஆனால் பத்மாவதி அம்மாள் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் கொஞ்சம் சந்தேகப்பட்டு என்னை கேட்டாள். நான் ஒரு காலம் நினைக்கவே தகாத காரியம் என்று கூறிவிட்டேன் என்றதும் ஜெகநாதன், அதென்ன சந்தேகம் என்று கேட்டான். அவன் தாய், தேவராஜ பிள்ளை வீட்டில் நடந்த சம்பவங்களில் நீ எப்படியோ சம்பந்தப்பட்டு இருப்பதாக தனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று கூறினாள் என கூறினாள். ஜெகநாதன், அடடா, அவள் வீட்டு சங்கதிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? தாயார், அதையேத்தான் நானும் கூறினேன். அதன் மேல் அந்த அம்மாள் நாம் செய்திருக்கும் ஏற்பாடு அப்படியே இருப்பதாகவும் அந்த ரகுபதி நிலைமையில் உண்டான வித்தியாசத்தினால் நமது ஏற்பாட்டிற்கு ஒரு இடையூறும் இல்லை என்றும் கூறிவிட்டாள். ஆகையால் நீ அதை பற்றி எல்லளவும் கலவரப்பட காரணமே இல்லை என கூறினாள். பத்மாவதி அம்மாள் தன் புத்திரிக்கு
ஜெகநாதன் விஷயத்தில் உண்டான சந்தேகத்தை பற்றி தேறுதல் கூறி அதை பற்றியெல்லாம் கவனிக்க வேண்டிய காரணமே இல்லை என்றும் அமிர்தவல்லி ஜெகநாதனையே தன் கணவனாக கருதி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கட்டளையிட்டாள். தன் தாயார் அவ்வாறு கூறியதால் அமிர்தவல்லி முன்னிலும் மிக்க துயரமே அடைந்தாள். அவள் தன் தாய் வார்த்தைக்கு மறுத்து கூறாவிட்டாலும் ஜெகநாதனிடம் மட்டும் முன்னிலும் வெறுப்பாகவே நடந்து வந்தாள். அவளுக்கு நம்மேல் விருப்பம் இல்லாவிடலினும் தன் தாய் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்மை எப்படியும் கல்யாணம் செய்து கொள்வாள். இப்போது நம்மேல் அவள் காட்டும் வெறுப்பிற்கும் அந்த ரகுபதி மேல் வைத்திருக்கும் காதலுக்கும் அப்புறம் நாம் சரியாக வஞ்சம் தீர்த்து கொள்ளலாம் என்று ஜெகநாதன் எண்ணிக்கொண்டிருந்தான். மறுநாள் காலை ஜெகநாதன் அமிர்தவல்லியை உழவ அழைத்த போது அவள் கொஞ்ச தூரம் மட்டும் அவன் கூட சென்று தனக்கு தலைவலி உண்டாகிறது என்று திரும்பிவிட்டாள். அவனிடம் அவள் ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. அவர்கள் இருவரும் மாளிகைக்கு திரும்பி வந்ததும் காலை உணவிற்காக யாவரும் ஒன்றாக உட்கார்ந்திருந்தார்கள். அச்சமயம் ஒரு வேலைக்காரன் ஒரு தட்டில் தபால் கடிதங்களை கொண்டு வந்து பிரபுவிடம் கொடுத்தான். அவற்றில் ஒரு கடிதம் ஜெகநாதனுக்கு வந்தது. அதன் மேல் பக்கமே அது மங்காபுரத்திலுள்ள லாயர் பாலகிருஷ்ண ராவ் அனுப்பியது என்று எழுதப்பட்டிருந்தது. பிரபு அதை கண்டதும் தன் புத்திரனை நோக்கி, ஜெகநாதா, மங்காபுரத்தில் இருக்கும் லாயர் பாலகிருஷ்ண ராவ் உனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாரே, அது என்ன விஷயத்தை பற்றி என்று கேட்டார். பிரபுவுக்கு தன் புத்திரன் எங்காவது கடன் பட்டிருக்கிறானோ என்று சற்று கலவரம் உண்டாகிவிட்டது. ஜெகநாதன் தலைக்கால் தெரியாமல் பொருளை துர்விஷயங்களில் செலவழிப்பவன். யாரிடமும் கடன் மட்டும் வாங்கியிருக்கவில்லையாகையால் அவன் தைரியத்தோடு, நான் கடன் பட்டிருந்தால் தானே இது ஒரு வேளை லாயர் நோட்டீஸோ என்னவோ என்று நாம் பயப்பட வேண்டும். நான் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டியதில்லை, நமக்கேன் பயம் என்று எண்ணிக்கொண்டு தன் தந்தையை நோக்கி, அந்த லாயர் எனக்கு எழுத வேண்டியதற்கு ஒரு காரணமும் இல்லையே, இப்படி தாருங்கள், அதென்ன என்று பார்ப்போம் என்றான். அச்சமயம் அமிர்தவல்லி, அவள் தாய் மரகதம்மாள், ஜெகநாதன் தாய் யாவரும் கவனமாக இவனையே நோக்கினார்கள். பிரபு அக்கடிதத்தை ஜெகநாதனுக்கு கொடுக்க கரத்தை நீட்டிய போது இடையில் இருந்த மரகதம்மாள் அதை வாங்கி கொண்டு, ஏன், நான் இதை பிரித்து வாசிக்கட்டுமா என்று ஜெகநாதனை நோக்கி கேட்டாள். தன் அத்தை எப்போதும் தன் விஷயத்தில் சேஷ்டை செய்பவள் என்று ஜெகநாதனுக்கு தெரியும். இப்போது அக்கடிதத்தை நீ பிரித்து வாசிக்க வேண்டும் என்றால் அதனாலேயே அவள் அதில் ஏதோ நாம் வெளியிடக்கூடாத ரகசியம் இருக்கிறது என்று கூறியது போல மற்றவர்கள் நினைக்கும்படி செய்து விடுவாளாகையால் அவள் முகத்தில் கரி பூசியது போல நம் மனதில் ஒரு களங்கமும் இல்லை என்று காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டு, ஆஹா, தடையின்றி அத்தையே, நீயே அதை பிரித்து வாசி, மெதுவாக வாசிக்காதே, யாவருக்கும் நன்றாக கேட்கும்படி கெட்டியாக சத்தமாக வாசி என்று உரத்த சத்தத்தோடு கூறினான். மரகதம்மாள் உடனே அக்கடிதத்தை பிரித்து அடீர் கண்டபடி சத்தமாக வாசித்தாள். நம்பர் 7, மேட்டுத்தெரு, மங்காபுரம், 14/6/1917. வாதி தேவராஜு பிள்ளை, பிரதிவாதி ஜெகநாத பிள்ளை கேப்டன். வாதியின் லாயர் பிரதிவாதிக்கு தெரிவிக்கும் நோட்டீஸ். வாதியின் மனைவியை நீர் கற்பழிக்கும் வசியம் செய்து கொண்டபடியால் உம்மேல் மான நஷ்டத்திற்கும் கல்யாண செலவிற்கும் சட்டப்படி நீதி சபையில் தாவா தொடரப்பட வேண்டும் என்று வாதி எனக்கு அறிக்கையிட்டிருப்பதால் இது விஷயத்தில் உமது பட்சத்தில் விவாகரத்தை நடத்துவதற்கு நீர் எந்த லாயரை ஏற்படுத்துவதும் நமக்கு தெரிவித்தால் நாம் அவரோடு கலந்து பேசி விவரத்தை நடத்த நமக்கு அனுகூலமாக இருக்கும் என்கிற சங்கதி இதனால் உமக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்படிக்கு பாலகிருஷ்ண ராவ், பாரிஸ்டர். மரகதம்மாள் மேற்கண்டபடி வாசித்ததும் ஜெகநாதன் பேரிடி விழுந்த நாகம் போல ஒன்றும் தோன்றாமல் மரம் போல அப்படியே உட்கார்ந்து விட்டான். பிரபுவும் அவர் மனைவியும் சொல்லண்ணாத அவமானமும் துயரமும் கோபமும் அடைந்து ஸ்தம்பித்தவர்கள் போலாகிவிட்டார்கள். பத்மாவதி அம்மாள் கலவரமும் கோபமும் அடைந்து மனம் முறிந்து தன் புத்திரியை நோக்கினாள். அமிர்தவல்லி மட்டும் யாவற்றையும் கனவில் கேட்பவள் போல மௌனமாகவே இருந்தாள். மரகதம்மாள் அதை வாசித்து முடித்ததும் 2-3 நிமிடம் ஒருவரும் ஒன்றும் பேசாமல் எல்லோரும் கல்லாக சமைந்து விட்டவர்கள் போல இருந்தார்கள். கடைசியில் பத்மாவதி அம்மாளே சட்டென்று ஆசனத்தை விட்டு எழுந்து தன் புதல்வியை நோக்கி, அமிர்தவல்லி, இதை விட்டு எழுந்திரு, நாம் இதே தட்சணம் நமது மாளிகைக்கு புறப்பட வேண்டும். நமது வண்டிக்காரனை கூப்பிட்டு 5 நிமிடத்தில் வண்டியை ஆயத்தப்படுத்த சொல்லிவிட்டு அறைக்கு வா, சீக்கிரம் என்றாள். உடனே தாயும் புத்திரியும் யாருடனும் ஒன்றும் பேசாமல் வெளியில் சென்றார்கள். அவர்கள் சென்றவுடனே பிரபு எழுந்து தம் தங்கையிடம் சென்று அவள் கரத்தில் இருந்த கடிதத்தை கோபத்தோடு பிடுங்கிக் கொண்டு, இதெல்லாம் உன்னுடைய துர்சேட்டையால் நடந்ததே என்றாள். மரகதம்மாள் ஒரு கலக்கமுமின்றி சாந்தத்தோடு, ஜெகநாதன் தானே என்னை அதை பிரித்து சத்தமாக யாவருக்கும் கேட்கும்படி வாசிக்க சொன்னான், என்னால் ஒரு குற்றமும் இல்லையே என்றாள். ஜெகநாதன் தாயார் தன் புத்திரன் மேல் கோபித்து கொள்ளலாமா என்று பார்த்தாள். பிறகு மரகதம்மாள் கழுத்தை முறித்துவிட நினைத்தாள். அதன் பின் அறையை விட்டு சென்று அமிர்தவல்லியையும் அவள் தாயாரையும் போய்க்கண்டு அவர்களுக்கு ஏதாவது சமாதானம் கூறலாமாவா என்று எண்ணினாள். பின்பு அக்கடிதம் வந்ததென்று ஏன் அச்சமயம் வெளியில் கூறினாய் என்று தன் கணவன் மேல் சண்டை பிடிக்கலாமாவா என்று சிந்தித்தாள்.
கடைசியில் ஒன்றும் பயனில்லை என்று உணர்ந்து ஐயோ என்று அலறி மூர்ச்சையாகி தரையில் கீழே விழுந்து விட்டாள். மரகதம்மாள் பேசாமல் உட்கார்ந்து யாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தாள். தன் அன்னிக்கு உபகாரம் செய்யக்கூட எழுந்திருக்கவில்லை. பிரபு உடனே எழுந்து வேலைக்காரரை கூவி நீர், விசிறி முதலியவளை கொண்டு வர சொல்லி தன் மனைவிக்கு மூர்ச்சையை தெளிவிக்கக்கூடிய உபசாரங்களை செய்யத் தொடங்கினார். இக்குழப்பத்தில் ஜெகநாதன் அதுதான் சமயம் என்று எழுந்து மாளிகையை விட்டு தோட்டத்திற்குள் நுழைந்து ஒரு பெரிய மரத்தடியில் போய் உட்கார்ந்து கொண்டு சிந்திக்கலானான். அமிர்தவள்ளி இனி நமக்கு கிடைக்கப் போவதே இல்லை என்று நன்றாக அவன் புத்தியில் பட்டுவிட்டது. ரகுபதியின் மேல் சொல்லொண்ணாத கோபமும் பொறாமையும் உண்டாகிவிட்டது. தன் வீட்டில் அமிர்தவள்ளியும் அவள் தாயும் 1 மாதமாக வந்திருப்பதும் தான் அமிர்தவள்ளியை மனம் புரிய பிரயத்தனப்படுவதும் அக்கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் சுற்றுப்பக்கமுள்ள இடங்களில் உள்ளவர்களுக்கும் பகிரங்கமாக தெரியும். இப்போது அவள் தன்னை மனம் புரிய மறுத்துவிட்டாள் என்று தெரிந்தால் மிக்க அவமானத்திற்கு இடமுண்டாகிவிடும். இதனால் தேவராஜ பிள்ளை கொண்டு வந்திருக்கும் வியாஜியத்தால் ஒரு பெரிய அகௌரவம் சம்பவிக்கும். தனக்கு சமமான அல்லது தன்னிலும் உயர்ந்த அந்தஸ்திலுள்ள ஒரு பெண்ணிடம் இம்மாதிரி நடந்ததாக வந்தால் அது தனக்கு ஒரு கௌரவமாகவே இருந்திருக்கும். அப்போது தன் தந்தையிடம் கூறி 4000 5000 வேண்டுமாயினும் கொடுத்துவிட சொல்வான். இது அப்படி இல்லை. தங்களிடம் வேலை செய்யும் ஒருவன் மனைவி, அதிலும் நல்ல யோக்கியவதி அல்லவென்று ஊர் முழுதும் தெரிந்தவள். அவள் விஷயத்தில் இப்படி நடந்து கொண்டதாக வெளிவந்தால் பெரிய அவமானம் நேரிடும். இன்னும் வீட்டில் தாய் தந்தையர் என்ன கூறுவார்களோ என்ற அச்சம் ஒரு பக்கம். இதுவன்றி தான் சைனியத்திற்கு சென்றால் தன் கூட இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் ஏளனம் செய்வார்கள். இவை யாவும் சேர்ந்து அவன் மனதிற்கு பெரிய நரக வேதனையாகிவிட்டது. அச்சமயம் தன் வீட்டிலிருந்து ஒரு வண்டி புறப்படுவதையும் அதற்குள் அமிர்தவள்ளியும் அவள் தாயும் உட்கார்ந்திருப்பதையும் வெளிப்பக்கம் அவர்கள் கூட வந்திருந்த 2 தோழிகள் உட்கார்ந்திருப்பதையும் கண்டான். அச்சமயம் அவன் மனதில் இருந்த வேதனை இத்தகையது என்று கூற முடியாது. அவன் நெடுநேரம் மாளிகைக்கு செல்ல மனமில்லாதவனாக அம்மரத்தின் அடியிலும் வேறு இடங்களிலும் தெரிந்து கொண்டே இருந்தான். கடைசியில் கனவில் நடப்பவன் போல நாணத்தோடும் அச்சத்தோடும் தன் மாளிகையை நோக்கி மெதுவாக நடந்தான்.